விடிகாலைல எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேலையை ஃபர்ஸ்ட் டீயோட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பேனை வச்சு பால் சூடு பண்ணியாச்சு. இந்த காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இருந்தது. அன்னைக்கு மேகி வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி இன்னைக்கு டீ வேணாம் காஃபி போட்டுடலாம்னு சொல்லி பால் சூடானோடனே காஃபி போட்டு ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த சிக்கனை வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் போன்லெஸ் எடுத்து சிக்கன் கட்லெட் செய்யலாம்னு சொல்லி கொஞ்சம் தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜில் தக்காளி மட்டும்தான் இருக்குது. சரி எனக்கு டொமேட்டோ ரைஸ் செய்யலாம். நேற்று வச்ச மந்தி ரைஸும் மிச்சம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டொமேட்டோ ரைஸ் செஞ்சிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க வச்சிட்டேன். அப்புறமா தேவையான மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகட்டும்னு சொல்லி குக் பண்ண வச்சிட்டேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கட்லெட்டுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மசாலா நல்லா குக் ஆனதுமா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்த மந்தி ரைஸை எடுத்து இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணாதமா ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். 2 மினிட்ஸ் குக் ஆனதுமா பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தக்காளி ஊறுகாய் வச்சு இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டொமேட்டோ ரைஸ் ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அடி பொலிக உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. எல்லா வேலையும் முடிஞ்ச வருமா சிங்க் இப்படி தான் இருக்கும்.